ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 29th மே 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 183 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ இப்போ பார்க்குறப்ப அது ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஹையில் வந்து கெயின் பண்ணவங்களெலாம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஸோ இது ஒரு ட்ராப்பாக இல்லை வந்து மார்க்கெட் வந்து ஹையராக மூவ் ஆகுமா அப்படிங்கிறது தெரிய வரும். நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்டு தான் மைனஸில் காட்டுது. ஸோ ஃப்ளாட்டாக தான் கொஞ்சம் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் வந்து 22,000 தான் வந்து புட் ஆப்ஷனில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 24,000க்கு தான் ரொம்ப அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வரக்கூடிய வாரங்களில். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப விளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து யாரும் பெரிய பொசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த நேரத்தில் பெரிய பொசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவு போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க வந்து ஓரளவு அவங்க பொசிஷன் வந்து ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆப்ஷன் சொல்லியாவோ இல்லை ஃபியூச்சர்ஸ் சொல்லியாவோ வந்து ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி ரொம்ப ப்ராஃபிட்டில் இருக்கிறத ப்ராஃபிட் புக் பண்ணி மார்க்கெட்டுக்கு அதாவது ரிசல்ட் வந்தப்புறம் கூட மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் வந்து எப்போவாது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஹிண்டால்கோ வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இந்த ரேலிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ ரெக்கார்டு ஹைக்கே போயிடுச்சு, ஆல் டைம் ஹைக்கு விட்ட போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஒரு 30,000 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூஎஸ் சப்சிட்ரி ஹிண்டால்கோ நொவிலிஸ் வந்து ஐபிஓ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸில். இந்த ஐபிஓ ஃபைல் பண்ணதுக்கப்புறமாவே ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து ஹிண்டால்கோவுக்கு வந்து பைக்காலும் அவங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பைக்கால் கொடுத்து அவங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நொவிலிஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அலுமினியம் பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக ஹிண்டால்கோவுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குட் நியூஸஸும் வந்து ஹிண்டால்கோ சுற்றி இருக்கிறதுனால ஹிண்டால்கோ வந்து இந்த ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் பவர் கிரிட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சமாக கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒழுங்காக பூர்த்தி பண்ணாததுனால நல்லா ஒரு வாரமாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு பவர் கிரிட்டுக்கார். இப்போ ஒரு சின்ன ரெக்கவரியாக கொடுத்துருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டிவிஸ் லேப்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிசல்ட்டு கொடுத்துச்சு. அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டாக மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட்டாக இருந்ததுனால லாஸ்ட் ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனாக வந்து அது நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா இதுதான் டாப் லூசர்ஸில் 3rd இருக்குது. ஒரு 24 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு 1 கோடி அளவுக்கு ரெகுலேட்டரி ப்ரீச்சஸ் வந்து இவங்க பண்ணதாக சொல்லி இவங்க மேலே இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக ஐசிஐசிஐ பேங்க் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 37 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுதான் டாப் லூசர்ஸில்.
செகண்ட் இருக்குது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸுக்கும் பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் அப்படிங்கிற கம்பெனிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருந்துச்சு. ஏன்னா பாரதி குரூப்போட இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃபுங்கிறது. ஸோ இவங்க வந்து இந்த பிஸ்னஸை விட்டுட்டு அவங்களோட மெயின் பிஸ்னஸான டெலிகாம் ரிலேட்டடு இதில் வந்து ரொம்பவே தீவிரமாக இறங்குறதுக்காக மற்ற பிஸ்னஸ் எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த லைஃப் இன்சூரன்ஸு பிஸ்னஸ் வந்து அவங்க விற்கிறதா இருக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் எஸ்பிஐ லைஃப் கூட போய்ட்டு இருந்துச்சு. பட் வந்து வேல்யூவேஷன் ரிலேட்டடாக வந்து 2 பேருக்கு இடையில வந்து டிஸ்அக்ரிமெண்ட் வந்ததுனால இந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் காரணமாக வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்திங்கன்னா அது ஒரு 16 பாயிண்ட் விழுந்து அதுதான் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் நேற்று எல்ஐசியோட ரிசல்ட் வந்ததுனால ஒரு இம்பேக்டில் ரெண்டுமே நல்லாவே ரேலி ஆச்சுது. எல்ஐசி வந்து மார்க்கெட்டை எதிர்பார்த்ததோட நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்பேக்டில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து ரேலி ஆச்சுது. இப்போ ஒரே நாளில் வந்து எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால, ஏன்னா இந்த 2 ஸ்டாக்குமே வந்து கொஞ்சம் நாளாகவே லோவராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சடன் ரேலினால் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்ததுனால இது விழுந்திருக்குது 2 ஸ்டாக்குமே. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 5,841 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வந்து பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 7th கண்டினியூஸ் செஷனாக வந்து பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு 5,233 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து எஃப்ஐஎஸோட கம்மியான அளவுக்கு தான், அதாவது எஃப்ஐஎஸ் செல் பண்ணதை விட கம்மியான அளவுக்கு தான் இவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1 இயரில், அதாவது ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.25, அதாவது ஒரு 1.25 லட்சம் கோடி அளவுக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு 2 lakh crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை ஓரளவு பாசிட்டிவாக வச்சிட்ருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் ரொம்பவே பியரிஷாக தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்த அளவில். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 411 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. S&P 500 ஒரு 39 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 99 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. நாஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ஸாக நேற்றும் 99 பாயிண்ட் விழுந்துச்சு, இன்றைக்கும் 99 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ஃபுல்லாமே இந்த அளவுக்கு பியரிஷாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேட் கட் ரிலேட்டடான ஒரிஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வர்றது எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் ஸ்டப்பனாக இருக்கிறதா தான் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ட்ரெஷரி ஈல்டு எல்லாமே வந்து ஹையராக ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட இம்பேக்டில் தான் மார்க்கெட் வந்து ரொம்பவே சரிவை சந்திச்சிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதையும் எதிர்பார்த்துட்ருக்குது மார்க்கெட். ஸோ அது ஓரளவு நல்ல வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரியாக காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.